அண்மை செய்தி. 2 நாட்கள் தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி மழைநீரில் தத்தளிக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 நாட்களாக கொட்டி வரும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். வரலாறு காணாத கனமழை தற்போது தூத்துக்குடியில் பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே இடங்கள் காயல்பட்டினத்தில் மட்டும் 95 சென்டிமீட்டர் என இந்த கனமழையிலே அதிகமாக அளவு தூத்துக்குடி மாவட்டம் தான் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமவெளி பகுதிகளிலே வரலாறு காணாத மழை தற்போது தூத்துக்குடியில் பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கும் சூழ்ந்த வெள்ள நீரானது தற்போது வீடுகளுக்குள் சென்றது. இதனால் காரணமாக அங்கிருக்கும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிற சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணீரில் பொதுமக்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தூத்துக்குடி மாநகரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் காலனி, செல்வ விநாயகபுரம், தனசேகரன் முத்தம்மாள் காலனி, ஆதி பராசக்தி நகர், அகமத் நகர், கந்தன் காலனி, பிடிஎன் காலனி மற்றும் நிக்கோல்சன் காலனி, பாக்கியலட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது உள்ளே புகுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி வரை அதிகபட்சமாக தண்ணீரானது தேங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சுற்று வட்டார பகுதியிலும் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அதிக அளவில் தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அரசின் சார்பில் தாழ்வான உள்ள பகுதிகளில் கூடிய மக்களை மீட்டெடுக்கும் முயற்சியிலும் பல்வேறு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிற நிலையில் தொடர்ச்சியாக பொதுமக்களும் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கிட்டத்தட்ட வரலாறு காணாத அளவில் தற்போது தூத்துக்குடி முழுக்க கனமழை பெய்திருக்கிறது. சமவெளி பகுதியிலேயே அதிகமாக மழை பெய்த பகுதியாக தற்போது தூத்துக்குடி வரலாறு காணாத இடத்தில் தற்போது முதலிடத்தில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கு ஏற்பட்ட கனமழையின் காரணமாகவே தற்போது பொதுமக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தற்போது தென் மாவட்டங்களிலே அதிகமாக மழை பெய்திருக்கிறது. அதன் காரணமாக வயல்வெளி மட்டுமல்லாது பொது இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களும் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகள் தற்போது முதல் மாடி வரை மூழ்கும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்க குடியிருப்பு பகுதி மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியே வரக்கூடிய சூழல் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.